யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னதான வார்த்தைகள் தான் ஆவியும் ஜீவனுமாக இருக்கின்றது. நம்முடைய ஜீவியத்தில் எல்லா ரிப்போர்ட்டும் உண்மைதான். நாம் அனுபவிக்கிற வேதனைகளும் கஷ்டங்களும் கண்ணீரும் துக்கங்களும் உண்மைதான். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாக இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது அற்புதங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கின்றது. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகின்றது, பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்ல வேண்டும். பலவீனம் உண்மைதான், நம்முடைய பாடுகள் உண்மைதான், நம்முடைய கஷ்டங்கள் உண்மைதான். ஆனால் தேவனை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை அவன் பலவீனனாக இருந்தாலும் அவன் சொல்லுவான், என் தேவனுக்குள்ளாக நான் பலமுள்ளவனாக இருக்கின்றேன். பவுல் சொன்னார், தோ என் பலவீனத்தை குறித்து நான் கஷ்டப்படுவதில்லை, ஏனென்றால் என் பலவீனங்களிலே தேவனுடைய மகிமை தங்குகிறபடினாலே நான் பலவீனமுள்ளவனாக இருக்கும் பொழுதே நான் பலவானாக இருக்கின்றேன். இதுதான் விசுவாசம். அந்த விசுவாச ஆவி நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக கடந்து வருகிற வேளைகளிலே அது ஜீவன் பெறத்தக்கதாக அற்புதத்தை கொண்டு வருகின்றதாக இருக்கின்றது. ஒரு புஸ்தகத்திலே வில்மா ரூடால்ஃப் என்று சொல்லுகின்ற ஒரு சகோதரியினுடைய கதையை ஒன்றை வாசித்தேன். அவள் அமெரிக்க தேசத்திலே பிறந்தாள். அவள் 7 வயது சிறுமியாக இருக்கும் பொழுது முடக்குவாத வியாதி அவளுடைய வாழ்க்கையில் வந்த பொழுது அவளுடைய கைகாலெல்லாம் அப்படியே கூனி குறுகி போய்விட்டது. அவளுடைய தாயார் அவளை தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடினார்கள். ஓடும் பொழுது டாக்டர்கள் அவளை பரிசோதித்து விட்டு சொன்னார்கள், அம்மா, இந்த குழந்தை வாழ்க்கை முழுவதும் நடக்கவே முடியாது, இவ ஒண்ணுமே செய்ய முடியாது, இவளை கீழையும் நீங்க இறக்கி விடக்கூடாது, இவள் கொஞ்ச தூரம் நடந்தாலும் இந்த வியாதி கூடுமே ஒழிய குறையவே குறையாது. ஆகவே இவளை சாகிற வரைக்கும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், இவள் வேகமாக மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாள் என்று அவிவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லி டாக்டர்கள் அனுப்பினார்கள். இந்த தாய் ஒரு விசுவாசம் உள்ள தாயார். அவள் தேவனுடைய வசனத்தை விசுவாசித்தாள். ஆகவே மனிதனாலே கூடாதது என் தேவனாலே கூடும் என்று அவள் விசுவாசித்தாள். தன்னுடைய மகளை இறக்கியே விடக்கூடாது என்று சொல்லி சொன்னதான அந்த காரியங்களை தூக்கி எறிந்து விட்டு அவள் நடை பயிற்சி செய்யும்படியாக பழக்குவித்தாள். கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பித்தாள். அடுத்து சிறிய ஓட்ட பயிற்சி கொடுத்தாள். ஆகவே அவள் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் ஓட ஆரம்பித்தாள். முடக்குவாத வியாதினாலே சாகிற தருவாயில இருந்த வில்மா ரூடோல்ஃப் இவள் 1960ஆம் ஆண்டு ரோம் நகரிலே நடந்த ஒலிம்பிக் போட்டியிலே கலந்து கொண்டாள். கலந்து கொண்டு ஓட ஆரம்பித்தாள். 100 மீட்டர்ல அவள் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவள் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ், 400 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் அவள் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அவள் 3 தங்க பதக்கங்களை வென்று அவள் சாதனை புரிகின்ற ஒரு சகோதரியாய் மாறினாள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உலகம் உங்களை பார்த்து சொல்லும், இது முடியாது, இது கூடாது என்று. ஆனால் மனிதனாலே கூடாதது என் தேவனாலே கூடும். நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. என் தேவனாலே கூடாத காரியம் இந்த உலகத்திலே ஒன்றுமே கிடையாது. விசுவாசம் காணாததை காண்கின்றது. விசுவாசம் நம்ப முடியாததை நம்புகிறது. விசுவாசம் அடைய முடியாததை அது அடையும்படியாய் செய்கின்றது. எபிரேயர்
33, 34 வேதத்தில் வாசிக்கின்றோம். இதோ விசுவாச பட்டியலில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் பலவீனத்திலே பலன் கொண்டார்கள். அவர்கள் பலன் கொண்டார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சாத்தியமில்லாத காரியங்களை தேவன் சாத்தியப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். தேவ வார்த்தை ஒன்றுமில்லாமையிலிருந்து நம்மை உருவாக்குகிறதாக இருக்கின்றது.